இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் தனித்தனி பிளேலிஸ்ட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக ஒரு வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே கிடைக்கும். அப்புறம் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. லைக் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டொமிஸ்டோ அப்படின்ற பிராண்ட்லேருந்து நம்ம ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக் கிச்சன் வெயிங் ஸ்கேல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதாவது இது நம்ம கிச்சனில் நம்ம இப்போ பிரியாணிக்கெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு இதில் அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் 1/2 கிலோ வெங்காயம் போட சொல்லியிருக்காங்கன்னா இதில் நம்ம அளந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் டயட்டில் இருக்கீங்கனாலும் 100 கிராம் ரைஸ் தான் எடுக்க சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பவுலில் ரைஸை சேர்த்து 100 கிராம் இருக்கான்னு அளந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் வீடியோஸ் நம்ம பேக்கிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரௌனி கேக்கெல்லாம் பண்ணுறப்போ உண்மையிலே இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட ரிவ்யூ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இந்த டொமிஸ்டோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக் கிச்சன் ஸ்கேல் கூட நமக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு யூசர் மேனுவல் குட்டியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு கேரண்டி கூட இருக்குது. இது நான் அமேசானில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஸோ ப்ரைஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த நமக்கு கூடயே 2 பேட்ரி வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேட்ரி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ்லாம் பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் ஒவ்வொன்றா உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ பேட்டரியெல்லாம் மாற்றியாச்சு. ஸோ நான் பர்டிகுலராக இது எதுக்கு ஆர்டர் பண்ணேன்னா, எனக்கு இந்த ப்ரௌனீஸ் அப்புறம் வீட்லேயே குழந்தைங்களுக்கு கேக்கெல்லாம் பண்ணி கொடுப்பேன். ஸோ அது நமக்கு மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறதுக்காக, இப்போது பட்டர் இந்த அளவு தான் மெஷர் பண்ணி கொஞ்சம் மெஷர் பண்ணி ஆட் பண்ணோன்னா இன்னும் நமக்கு துல்லியமாக அந்த மாய்ஸ்சரு சாஃப்ட்னஸ் எல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா. அதனால் இதை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அந்த பவர் பட்டன் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு 0 வந்தோடனே நம்ம இப்போ ஒவ்வொன்றா சும்மா நான் ஏற்கனவே பேக்கெட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மில்லட் பேக்கெட்ஸ் வீட்டில் இருக்கிறது நமக்கு ஏற்கனவே அளவு போட்டிருக்கோம் எவ்வளோன்னு. ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் வச்சு அளவு பார்த்தேன் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு. பவுல் எதுவுமே வைக்காமல் வெறும் இஞ்சி வச்சு பார்த்தேன். 60 கிராம் காமிச்சிச்சு. அதே மாதிரி இன்னொரு பீஸ் இஞ்சி வச்சு பார்த்தப்போ அது 51 கிராம் காமிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வச்சு செக் பண்ணேன். ஒரு 3 தக்காளி வச்சப்போ கரெக்டாக ஒரு 118 கிராம் காமிச்சிச்சு. ஸோ நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் பிரியாணி வீடியோ பார்த்து பிரியாணி செய்கிறதா இருந்தால் அவங்க அளவெல்லாம் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் இந்த மாதிரி ஒரு 100 கிராம் இஞ்சி 100 கிராம் கார்லிக் போடுங்க அப்படிலாம். ஸோ அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் இதை வச்சு இது பண்ணிக்கலாம். இது என்னது பாறங்கள் மாதிரி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா, இது பிளாக் சால்ட்டு. இது நம்ம உடச்சி மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நான் அதை பவுட்ரு பண்ணாமல் வச்சுருக்கேனா, சரி அது அளவு பார்ப்போன்னு சும்மா வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த ஒரு 4-5 பேக்கெட்ஸை மேலே வச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு காமிக்குதுன்னு பார்க்கப்ப அதுவுமே நல்லா தான் அளவு காமிச்சிது. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 10 kg வரைக்கும் இதில் வச்சு வெயிட் பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். பார்க்க தான் சின்னதாக இருக்குது, ஆனால் நம்ம 10 kg வரைக்கும் இதில் வெயிட் பார்க்கலாமா. அது மாதிரி இந்த பவர் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பட்டன் யூனிட் மாற்றிக்கிறதுக்கு 2 யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று கிராமு, இன்னொன்று ஓஸ், அதாவது அவுன்ஸ், அதை தான் OIZன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அவுன்ஸ் லிக்விடுக்கும் இது பண்ணிக்கலாம், சாலிடுக்கும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். பொதுவாக நம்ம கிராம் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அதனால் ஆனால் நம்ம அந்த பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறப்ப கிராம்னா மேலே ஆரோ காமிக்கும், அவுன்ஸ்னால் கீழே ஆரோ காமிக்கும். இப்போ நான் அவுன்ஸில் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு கப்பு வச்சுட்டு கப்போட வெயிட் காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லாஸ்ட்டில் ஒரு பட்டன் இருக்குல்ல, டேர் பட்டன், அதை அழுத்துனீங்கன்னா நமக்கு கப்போட அந்த வெயிட்டை மைனஸ் பண்ணிடும். இப்போ நமக்கு ஃபுட்டோட வெயிட் மட்டும்தான் காமிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு இதில் செக் பண்ணி பார்த்தப்போ கிட்டத்தட்ட ஒரு 16 டேபிள் ஸ்பூன்ஸ் ஒரு கப்பு அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. 16 டேபிள் ஸ்பூன் அப்படின்றது ஒரு கப்பு. அந்த ஒரு கப்புன்றது உங்களுக்கு என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 8 அவுன்ஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஒரு அவுன்ஸுன்றது 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ நான் சரி ஓகே நம்ம இதை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் எடுத்துகிட்டு டேர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரவை, ஒயிட் ரவை ஆட் பண்ணுறேன். பொதுவாக நம்ம போடுற பொருளை பொறுத்து வெயிட் மாறும். ரவை ரொம்ப மெல்லிசானது. ஸோ எனக்கு 16 டேபிள் ஸ்பூன் போட்டப்போ கப்பில் 3/4 தான் நிறைஞ்சிருந்தது, ஃபுல் கப் கூட நிறையலை. ஸோ எனக்கு அதுக்கேற்ற மாதிரி வெயிட் காமிச்சுது.
முன்னாடி கிராம்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அதெல்லாம் சூப்பராக வந்து கரெக்டாக வெயிட் காமிச்சிது. எனக்கு இது அவுன்ஸ் வந்துட்டு 3/4 கப்பு தான் 16 டேபிள் ஸ்பூனுன்றது நிறைஞ்சிது. ஸோ இது வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். ஸோ வந்து இதில் 3 பட்டன்ஸ் தான் இருக்குது. ஒன்று பவர் பட்டன், நடுவில் இருக்கிறது யூனிட் பட்டன். கிராம்னா கிராமு, அவுன்ஸ்னால் அவுன்ஸு. அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அது மேலேயும் கீழேயும் மாறிக்கிறோம். அப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிறது டேர் பட்டன். இப்போ நீங்கள் பாத்திரத்துக்குள்ளே போட்டு மெஷர் பண்ணுறதா இருந்தால் பாத்திரத்தை வச்சுட்டு திரும்ப டேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 0 காமிக்கும். அதுக்கப்புறம் பொருளை உள்ளே போடணும். இதுதான் விஷயம். ஸோ இது வந்து நமக்கு வாரண்ட்டி கார்டும் கிடைக்கிறனால யூஸ்ஃபுல் தான். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 481 ரூபா வந்துச்சு. டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்த்து 481 ரூபா, அதாவது 481 ருபீஸ் வந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் தெரியுது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படுதுன்னா நான் அமேசானோட லிங்க் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் வாங்கின ப்ராடக்ட்டை உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.